மன்னிச்சிரு சூர்யா, மன்னிச்சிரு சூர்யா, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுப்பா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா சூர்யா. அதை கேட்டுட்டு நான் நிம்மதியா செத்துருவேன். எனக்கு அந்த பாக்கியத்தை கூட சூர்யா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு சூர்யா, மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. தாராத்த நிஜமாதான் சாக போறாங்களா இல்ல சும்மா டிராமா பண்றாங்களா? ஒன்னும் புரியலையே. சொல்லு சூர்யா. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் உங்களை மன்னிச்சிட்டேம்மா, நான் உங்களை மன்னிச்சிட்டேம்மா. இது போதும் சூர்யா, இது போதும். நான் சாகறத பத்தி எல்லாம் கவலைப்படல. பாவம் பண்ணனா சாகணும் தான். நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்ன பாத்தியா? நான் இனிமே நிம்மதியா உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுமா. சொல்லாதீங்க சிஸ்டர். நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன். உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்க கூடாதுமா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்லப்பா சூர்யா, நீ தப்பு பண்ணல. தப்பு பண்ண எனக்கு நீ தண்டனை தான் கொடுத்திருக்க. இனிமே நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? நான் பண்ண பாவத்துக்கு நான் சாகணும் தான். ஆனா ஆனா என் மனசுல ஒரே ஒரு குறை இருக்கு சூர்யா. என்னம்மா சொல்றீங்க? உனக்கும் மாரிக்கும் பிறந்த குழந்தை தேவி அக்காவை உங்ககிட்ட நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்கணும்னு தேவி அக்காவை நான் கொன்னதுக்கு அதுதான் பரிகாரமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என்னால அதை நிறைவேற்ற முடியாம போனதுதான் எனக்கு குறையா இருக்கு சூர்யா. அழாதீங்கம்மா. மாரி, மாமா. மாரி வா. ஓ மாரி கூப்பிடுறாங்க. வா மாரி. மாரி, நீயும் என்ன மன்னிச்சுக்கோ மாரி. நீயும் என்ன மன்னிச்சிரு மாரி, மன்னிச்சிரு மாரி. நான் என் மக சூர்யாவுக்கு நல்லா படிச்ச பொண்ணா, பெரிய வசதியான குடும்பத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அது நடக்காம போய் நீ மருமகளா வந்தது என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் மேல வெறுப்பா இருந்தேன். மத்தபடி உன் மேல எனக்கு தனிப்பட்ட கோவம் எதுவும் இல்ல மாறி. உன்னை பழி வாங்கணும், உன்னை சாகடிக்கணும்னு ஒரு நாளும் நான் நினைச்சதில்லை. இத பாரு மாதிரி இவ்வளவு நாளா நான் உன்னை பேசினது திட்டினது எல்லாமே உன் மனசு காயப்படுத்தி இருக்கலாம். அத நீ மனசுல வச்சுக்காதமா மாறி. என்ன மன்னிச்சிரு மாறி, என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. என்ன
மாறி ஏமா அமைதியா இருக்க? இப்ப கூட நான் நடிக்கிறேன்னு தான் நீ நினைக்கிறல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு வார்த்தையே வரல. மாறி, நீ என்ன நம்பலன்னா கூட பரவாயில்ல. என் மக சூர்யா என்ன மன்னிச்சிட்டாமா. என்ன மன்னிச்சிட்டான். எனக்கு அது போதும். அது போதும். ஹாசினி, ஸ்ரீஜா, உங்களை தான் கூப்பிடுறாங்க. இங்க வாங்க. அத்தை, நீங்க 2 பேரும் கூட என்ன மன்னிச்சிருக்கம்மா. பாண்டி, சிஸ்டர், சங்கர பாண்டி, சிஸ்டர், இவ்வளவு நாளா நீ நீ நிழலா என் கூடவே இருந்தப்பா. உன்னை நான் இப்போ விட்டுட்டு போக போறேன். அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர். நீங்க என்ன விட்டுட்டு போக மாட்டீங்க. அழாத பாண்டி, நீ அழாத. தைரியமா இருக்கணும். எப்படி சிஸ்டர்? நீங்களே போன பிறகு நான் எப்படி தைரியமா இருக்க முடியும் சிஸ்டர்? நம்ம இல்லைன்னு கவலைப்படாத. சூர்யாவும் மாரியும் உன்னை பார்த்துப்பாங்க. எப்பவும் போல நம்ம வீட்லயே நீ இரு. மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. தைரியமா இருக்கம்மா. இல்ல சூர்யா, நான் நைட்டே சாகணும்னு முடிவு பண்ணிதான் விஷத்தையே குடிச்ச. இப்ப வரைக்கும் நான் சாகாம உயிர் பொழைச்சிட்டு இருக்கேன்னா அது உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கடவுள் கொடுத்த வரமா நினைக்கிறேன். சிஸ்டர், நீங்க இல்லாம நான் அனாதை ஆயிடுவேன் சிஸ்டர். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கவலைப்படாத. என் இடத்துல இருந்து மாரியும் சூர்யாவும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. அரவிந்த், அம்மா, இங்க வா. வாடா மாப்பிள்ள. சிஸ்டர் கூப்பிடுறாங்க பாரு. அம்மா, அம்மா, அழாத அரவிந்த். ஏம்மா இப்படி முடிவெடுத்தீங்க? நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலம்மா. என்னோட தைரியம், நம்பிக்கை எல்லாமே நீங்க தானேம்மா. மா, உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி ஏமாத்திட்டியேம்மா. மா, ஏமா இப்படி பண்ணீங்க? அம்மா, என்னால இப்ப கூட இதை நம்பவே முடியலம்மா. எனக்கு எத்தனையோ தடவை பொறுமையாரு, அவசரப்படாதன்னு எடுத்து எடுத்து சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி அவசரப்பட்டுட்டீங்களேம்மா. மா, என்னையும் தம்பி எப்படி அனாதையா விட்டுட்டீங்களேம்மா. உங்களுக்கு எப்படிமா மனசு வந்தது எங்களை இப்படி விட்டுட்டு போறதுக்கு? டேய், நீ அழாதடா, அழாத. நான் உன்னையும்
உன் தம்பியையும் தனியா விட்டுட்டு போகலப்பா. உங்க 2 பேருக்கும் அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா அண்ணனுக்கு அண்ணனா இருந்து பாத்துக்கறதுக்கு என் புள்ள சூர்யா இருக்கா. மா சூர்யா, சொல்லுங்கம்மா. உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லப்பா. நீ எப்படி என்ன உன் சித்தியா பார்க்காம அம்மாவா பாத்தியோ அதே மாதிரிதான் அரவிந்தையும் தினேஷையும் உன் கூட பிறந்த தம்பிகளை நீ பாத்துக்கணும்பா. இது நாள் வரைக்கும் நீதான் அவங்க 2 பேருக்கும் அண்ணனா இருந்து பாத்துக்கிற. இனிமே அவங்க 2 பேருக்கும் நீ அம்மாவா இருந்து பாத்துக்கணும்பா. நான் பாத்துக்கிறேம்மா. மா, அப்படி சொல்லாதீங்க. அழாத அரவிந்த். உனக்கு உனக்கு சூர்யா தான் இனிமே அம்மா. என் இடத்துல இருந்து உன்னையும் தினேஷையும் அண்ணனா நல்லா பாத்துப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. சூர்யா, உன் தம்பிங்க 2 பேரையும் மா கையில ஒப்படைக்கிறேன். நல்லபடியா பாத்துக்கப்பா. அவங்கள நல்லபடியா பாத்துக்கோ சூர்யா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ நல்லபடியா பாத்துப்ப. அழாத அழாத சூர்யா, அழாத. எனக்கு கடைசி ஆசை ஒண்ணு இருக்கு. என் கடைசி ஆசைய நீ நிறைவேற்றி வைப்பியா? என்னம்மா சொல்லுங்க, நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன். இறந்ததுக்கு அப்புறமா நம்ம குடும்ப வழக்கப்படி என்ன எரிக்க வேண்டாம். என்ன என்ன மண்ணுல புதைச்சிருங்கப்பா. ஏமா இப்படி பேசுறீங்க? அப்படி பேசாதீங்கம்மா. என்னோட உடம்பு மண்ணுக்கும் புழு பூச்சி எல்லாத்துக்கும் உணவாகட்டும். அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும். ஆசைய நிறைவேற்றி வைப்பியா சூர்யா? சரிங்கம்மா, உங்க கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷப்பா. இந்த சந்தோஷத்திலேயே நான் போறேன். உன் கையை பிடிச்சுக்கிட்டே போறேன். போகாதீங்கம்மா. சூர்யா, போகாதீங்கம்மா. சூர்யா, சூர்யா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. சூர்யா. அம்மா, அம்மா. மா மா அத்தை, தாரா, மா ஐயோ, ஹஸ்பண்ட் சார், அத்தை, தாரா, சிஸ்டர், சீக்கிரம் வாங்க டாக்டர். சிஸ்டர், என்னாச்சு பாருங்க டாக்டர். பாருங்கம்மா. என்னாச்சுன்னு தெரியலையே.
சாரி, ஷீ இஸ் நோ மோர். எழுந்திருக்குமா? எப்படியாவது தப்பிச்சிருக்கேன்னு நினைச்சேனே. தாரா எழுந்திருக்குமா? அம்மா ப்ளீஸ்மா. இந்த மாதிரி நேரத்துல கேட்க கூடாது, இருந்தாலும் கேக்குறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாமா? வேண்டாம் டாக்டர். என் அம்மா தன் உடம்ப எரிக்க வேண்டாம், புதைக்கணும்னு கடைசி ஆசையா கேட்டிருக்காங்க. நான் அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும். ஓகே, அப்ப நான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு பாடி ஆம்புலன்ஸ்ல வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகே டாக்டர். ஓகே. அம்மா, பாரு மாப்பிள்ள, பாரு. அம்மா, எப்படி இருந்தாங்க? மலை மாதிரி இருந்த பொம்பளை இப்படி படுக்க போட்டு கொண்டு போற வேடா. தாரா 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 சிஸ்டர், பாரு மாப்பிள்ள, பாரு. ஐயோ. தாரா ஓ மாமா, பாத்துட்டு மாப்பிள்ள. தாரா இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா.
நொடிக்கு நொடி சக்கரை பாட்டி கூப்பிட்டு இருப்பாங்களே, இப்படி தவிக்க விட்டு போயிட்டாங்களே.